ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் திண்ணையில் பாமக, பாஜக, திமுக கட்சிகளை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம். வாரும் போன்ற விவகாரமான விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல பாமக விஷயத்துக்கு வருவோம். திண்டிவனம் KRSன் அம்மா திருமண மண்டபத்தில் தான் பாமக பாட்டாளி தொழிற்சங்க பேரவை பொதுக்குழு கூட்டம் நேற்று, அதாவது மே 26 நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இது அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம முத்துக்குமார் தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் ரொம்ப நெகிழ்வாகவே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்கிறாரு. பொதுச் செயலாளர் ராம முத்துக்குமார் என்னோட 45 வருஷமா கூடவே பணியாற்றி வருகிறார். இருந்தாலும் அவரால் சட்டமன்றத்துக்கு போக முடியல. அடுத்த முறை GK மணியோட அவரும் கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு போவாரு. அதுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அவர் மாமல்லபுரம் மாநாட்டில் பேசும் போதும் நம்ம கூட்டணி அமைச்சு 5 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம். ஆனா தனித்து போட்டியிட்டு எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சோம் தெரியுமா? 4 இடங்கள்ல ஜெயிச்சோம். அப்ப இது வெக்கமா இல்லையா அப்படின்னு பாமக தனித்து போட்டியிடுவது குறித்து சூசகமா பேசியிருந்தாரு. மாமல்லபுரம் மாநாட்டுக்கு அப்புறமும் கூட டாக்டர் ராமதாஸ் தொடர்ச்சியாக பாமக இளைஞர் அணி, பாமக மகளிர் அணி, பாமக மாநில நிர்வாகிகள், பாமக மாணவர் அணி, வன்னியர் சங்கம், பாமகவின் வழக்கறிஞர் அமைப்பான சமூக நீதி பேரவை, பாட்டாளி சமூக ஊடக பேரவை, பாமகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாரோடையும் தீவிர ஆலோசனைகளை நடத்தினாரு. இந்த ஆலோசனை கூட்டங்களில் கூட பேசும்போது நம்ம தனியா நின்றாலே 50 தொகுதிகளில் படுத்துக்கிட்டே ஜெயிக்க முடியும், அதற்கான ட்ரிக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வந்தாரு. இதோட தொடர்ச்சியா தான் நேற்று நடந்த கூட்டத்திலையும் பேசியிருக்கிறாரு. இந்த கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்கள் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்ல போறாரு, பேச போறாருன்னு ரொம்ப ஆவலா காத்திருந்தாங்க. ஆனா வியாழக்கிழமை என்று உங்களை சந்திக்கிறேன், அப்போது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் ராமதாஸ் அவர்கள். சரி, ஐயா மனசுல என்ன இருக்கு என்று பாமக வட்டாரங்கள்ல நம்ம விசாரிச்சோம். அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனையை தீர்த்து வைக்க ராமதாஸோடைய மகள் கவிதா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. வன்னியர் சங்கத்தின் தலைவராக முகுந்தன் இருக்கட்டும், பாமக தலைவராக அன்புமணி தொடரட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு 2 தரப்புமே இணக்கம் தெரிவிச்சிருக்கு. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதால தான் டாக்டர் ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள்ல கவனம் செலுத்தி வருகிறாராம். ஆக குடும்ப பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, அடுத்து தேர்தலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைக்கு வந்திருக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாமகவுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் களமிறக்கும் திட்டம்தான் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டமாம். 1987 வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு நடத்தப்பட்ட போராட்டம் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். தமிழ்நாட்டையே ஒரு வார காலம் திரும்பி பார்க்க வைத்தது அந்த போராட்டம். அது மட்டும் இல்ல, 21 உயிர்களை பலி வாங்கியதுன்னு சொல்லலாம். அந்த போராட்டத்தை விட தீவிரமான ஒரு போராட்டத்தை இப்போ 10.5% இடஒதுக்கீட்டுக்காக நடத்தணும். அப்படி நடத்தினாதான் நம்மளுடைய பவரை காட்ட முடியும் அப்படின்னு உறுதியா சொல்லி இருக்கிறாரா ராமதாஸ். இது மூலமா வன்னியர்களுடைய வாக்குகளையும் பாமகவுடைய வாக்குகளையும் நம்ம ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிற கணக்கும் போட்டிருக்கிறாரு. இதை ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லலையா, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போராட்டத்தை மிக தீவிரமாக நடத்தணும். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு யாருக்கேனும் எந்த பாதிப்பும் வந்தா அவங்களுக்கு எப்படியெல்லாம் உறுதுணையா இருக்கணும், சிறைக்கு போக நேர்ந்தா ஜாமீன்ல வெளியே கொண்டு வரணும், வேறு பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டா அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்கணும். ஆக இது போன்ற நிறைய கமெண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கான். இதற்கான ஏற்பாடுகளை செய்யறதுல தீவிரம் காட்டுறாரு டாக்டர் ராமதாஸ் என்கின்றனர் வன்னியர் சங்க புள்ளிகள். சரி, டாக்டர் ஐயா பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு. அவரோட அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு கணக்கு போடுறாராம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காது, தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாராம். அப்படி தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் உருவாகும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா பாமகவிடம் கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கணும். அப்போ பாமக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை உருவாகணும் என்று கணக்கு போட்டு காய் நகர்த்துறாராம். 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை.
அன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவே திமுகவுக்கு போதுமானதாக இருந்தது. அதனால அதிகாரத்துல பாமக எந்த பங்கும் கேட்கல. ஆனா இந்த முறை அப்படி இருக்க முடியாது. அதிகாரத்துல கண்டிப்பா இடம் பெறணும், அதற்கு பாமகவிடம் கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்கணும் அப்படிங்கிற தொலைநோக்கு திட்டத்துல தான் வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு தீவிரமா ஆலோசனை நடத்துறாராம் டாக்டர் ராமதாஸ் என்கின்றனர் பாமக சீனியர்கள். ஆனா ஆரம்பத்துல டாக்டர் ராமதாஸுக்கு அதிமுக கூட்டணிக்கு போகணுங்கிற விருப்பம் தான் இருந்தது. ஆனா ஏன் பாமகவால தனித்து போட்டியிட்டு ஜெயிக்க முடியாதா? அதுவும் தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சது அப்படின்னா நம்ம கிட்ட எம்எல்ஏக்கள் வேணுமே, அப்போ நம்ம தனியா நிக்கிறது தான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாராம். இதனால் தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் டாக்டர் ராமதாஸ் பேசும்போது நாம 50 தொகுதிகளில் படுத்துக்கிட்டே ஜெயிக்க முடியும், அதுக்கு என்கிட்ட ட்ரிக்ஸ் இருக்கு, அது அப்புறமா சொல்றேன் அப்படின்னு பொடி வைத்தும் பேசுறாராம். இந்த பேச்சுக்கள் அனைத்துமே பாமக தனித்து போட்டியிட்டே கணிசமான எம்எல்ஏக்களை பெற்று அதிகாரத்தில் இடம் பெற்று விட வேண்டும் என்ற இலக்கை நோக்கித்தான் என்கின்றன பாமக வட்டாரங்கள். இந்த தனித்து போட்டியிடும் திட்டம் தொடர்பாக தான் வியாழக்கிழமை என்று செய்தியாளர்களிடம் டாக்டர் ராமதாஸ் மறைமுகமாக குறிப்பிட்டு சில விஷயங்களை பேச போறார் அப்படின்னும் தைலாபுரம் தோட்டத்துக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிக்கின்றனர். சரி, அப்பா இப்படி கணக்கு போட மகன் என்ன கணக்கு போடுறாரு? அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதே சரி அப்படிங்கிறத விரும்புறாராம். இப்போ தமது எம்பி பதவி காலம் முடிவடைய போகுது. இது தொடர்பாகவும் அதிமுக தரப்புல பேசியிருக்கிறாராம் அன்புமணி. ஆனா அதிமுக தரப்பு எங்களுக்கான 2 எம்பி சீட்டுகளை தான் உங்களுக்கும் ஜி.கே. வாசனுக்கும் கொடுத்தோம், நீங்கள் இருவருமே மக்களவை தேர்தலின் போது எங்களுக்கு எதிராக தான் இருந்தீங்க, அதனால இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டதாம். இதே போல திமுக தரப்பிலும் அன்புமணிக்கு எம்பி சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக தந்தை மகன் கூடி அடுத்து என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததா தமிழக பாஜக பஞ்சாயத்து என்னன்னு பார்த்துடலாம். தமிழக பாஜகவுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட போது முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டது. அதனால ரொம்ப குஷியில இருந்தாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள். ஆனா காலம் மாற காட்சியும் மாறத்தானே செய்யும். அண்மையில செய்தியாளர்களிடம் பேசிய புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜகவுல சொந்த கட்சி தலைவர்களையே இழிவுபடுத்துற மாதிரியும் கூட்டணி கட்சி தலைவர்களை அவமானப்படுத்துற மாதிரியும் இருக்கக்கூடிய வார் ரூம் அரசியல் இனிமே எங்க கிட்ட எடுபடாது சாமி, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய தலைவர்களை யாருமே விமர்சிக்க கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு இருக்கிறாரு. பாஜகவுடைய வார் ரூம் அரசியல் அப்படிங்கிறது அண்ணாமலை காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான். அதனால வெளிப்படையாகவே வார் ரூம் அரசியலை பற்றி நயினார் பேசிட்டாரு. நயினார் நாகேந்திரனுடைய இந்த அறிவிப்பு வந்ததுதான் தாமதம். சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் புதிய வார் ரூம்களை திறந்துட்டாங்களாம். உடனே எதை செய்யக்கூடாதுன்னு புதிய தலைவர் சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சகட்டு மேனிக்கு விமர்சிச்சுட்டு வர்றாங்க. இதனால் நயினார் நாகேந்திரன் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப அப்செட்ல இருக்கிறாராம். இது பத்தாது அப்படின்னு நேற்று ஒரு சம்பவம் அரங்கேறி டெல்லி வரைக்கும் புகார் போயிருக்கிறதாம். என்னப்பா தலைவர் ஆன உடனே நமக்கு வர்ற சோதனைன்னு நொந்து போயிருக்கிறாராம். அது என்ன இன்னொரு சோதனை? சென்னை திருவான்மியூர்ல பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நேற்று நடத்தினாங்க. இதுல ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணையும் கொண்டு வந்து பேச வச்சாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலையை கூப்பிடவே இல்லையா. அண்ணாமலையோட படம் எதுவுமே எந்த போஸ்டர்லயும் இல்லையா. இதனால கொந்தளித்து போன அண்ணாமலை ஆர்மி சமூக வலைத்தளங்கள்ல நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கடுமையாக விமர்சனங்களை கொட்டி தீர்த்தது. அண்ணாமலை ஆதரவு நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சி செல்ல மாட்டார்கள் என்ற தகவலையும் பரப்பிவிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல இந்த கலைபரம் ஓடிக்கிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் முதல்ல போடப்பட்ட 2000 இருந்த சீட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டதான். இதே வேலை தானப்பா ஏற்கனவே அமித்ஷா வந்தப்ப அதிமுக பாஜக கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படிதான் சீட்டை குறைச்சிங்க, இப்பவும் சீட்டை குறைக்கிறீங்க, இதான் பாஜகவுக்கு வேலையான்னு நொந்துகிட்டே சீட்டெல்லாம் எடுத்து போட்டாங்களாம் தொண்டர்கள். சரி, 2000 நாற்காலிகள் போடப்பட்டு கருத்தரங்கம்
கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்குறதா இருந்தது. ஆனால் கூட்டமே வராதனால பொறுத்து பார்த்து அதற்கு பிறகு 500 நாற்காலிகளாக அது குறைக்கப்பட்டு அப்போதும் கூட்டம் சேராத நிலையில வேறு வழியே இல்லாம முற்பகல் 11:30 மணிக்கு தான் கருத்தரங்கே தொடங்கியது. இதில் பேசிய பவன் கல்யாண், தமிழ்நாட்டின் மீது எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு, எனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர், வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, தமிழ் கடவுள் முருகன் இருக்கும் பூமி இது என்று ஒரேடியாக தமிழ்நாட்டை புகழ்ந்து தள்ளிட்டாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என முன்மொழிந்தது அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இது கலைஞருடைய கனவு, அவரோட சிந்தனை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்ப்பவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை போய் படிங்கப்பா, அதுல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அப்பாவுடைய கனவு நிறைவேறக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கிறாரா என சரவடியா பேசினாரு. ஆனா சென்னை நிகழ்ச்சி முடிந்த கையோடு பக்கமா டெல்லி பாஜக மேலிடத்துல புகார் பட்டியலை கொடுத்திருக்கிறாராம். இந்த பக்கம் புகழ்ச்சி, அந்த பக்கம் வஞ்சம். என்ன நடந்தது அப்படின்னா, டெல்லி பாஜக தலைவரிடம் பேசிய பவன் கல்யாண், நடிகர் விஜய்க்கு போட்டியாதான் தமிழ்நாட்டில் கூட்டங்களில் பேசணும்னு என்னை டெல்லி பாஜக மேலிடம் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு ஏற்பதான் சென்னை கருத்தரங்கத்தில் பேசுவதற்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னை அணுகிய போது நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முறையா ஏற்பாடு செய்யவே இல்லை. எந்த ஏற்பாடுமே செய்யாம பெயரளவுக்கு ஒரு கருத்தரங்கை நடத்தி என்னை பேச வச்சுட்டாரு, கூட்டமும் இல்லை அப்படின்னு குமுறி இருக்கிறாரு பவன் கல்யாண். ஆக தொடர்ச்சியாக நைனா நாகேந்திரன் மேல புகார்கள் குவிகிறதுனால இங்க மாநில பாஜக நைனார் டீம் ஆடி போயிருக்கான். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.